ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு குரு சுக்கிரன் சுபப்பார்வை பார்த்துக்கிறத பற்றி. டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 22 வரை 12 நாட்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்களும் பார்த்துக்கிறாங்க. அதாவது மகர ராசியில் இருக்கிற சுக்கிரனும் ரிஷபராசியில் இருக்கிற குருவும் சந்திரன் நட்சத்திரத்தில், சுக்கிரன் திருவோணத்துலேயும் குரு ரோகிணியிலும் போகிறார். அப்போ ரிஷபத்துக்கு குரு நம்மளுக்கு தொழில் கிரகம், வேலை கொடுக்குற கிரகம், பணம் கொடுக்குற கிரகம். அப்படிப்பட்ட கிரகமானவர் நமக்கு லக்னத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பணம் சேமிப்பை கொஞ்சம் தடுப்பார். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அல்லது ஒரு நிரந்தரத்தன்மை இல்லையே, நம்மளுக்கு வேலையில் யார்கிட்டையாவது ரெக்கமெண்டேஷன் போய் நம்ம அதை தக்க வச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு சில அவஸ்தைகளை கூட வேலையில் கொடுப்பார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பூஸ்டிங் இருக்காது, பூமிங் இருக்காது, ஒரு தேக்க நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது குரு சந்திரன் மாதிரி வேலை செய்கிறார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால. அதனால் இது நான் இப்போ சொன்னதெல்லாம் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு மைனஸாக இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷன் மற்றும் கமிஷன் வகை, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அது நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில் மந்த நிலையை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ வீடு மாற்றம் பண்ணுறோம், ஒரு இடமாற்றம் பண்ணுறோம், ஃபீல்டு மாற்றம் பண்ணுறோம், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த சந்திரன் குறிப்பிடுறார். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், உறவுகளுக்கெல்லாம் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்த்துடணும். இப்போ நமக்கு சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா கெட்டவர். நம்ம ஜனன ஜாதகப்படி நம்ம லக்னாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய நட்சத்திரம் 4, 8, 12 தான் இருக்குது. 4ஆம் இடத்துல பூர நட்சத்திரம், 8ஆம் இடத்துல பூராட நட்சத்திரம், 12ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திர ஆற்றல் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. அப்படின்னா என்னத்தை டெவலப் பண்ணுதுன்னா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாம் ஒரு அசுபஸ்தானங்கள். அதை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அது நல்லதாக இருக்க முடியும்? அதனால் 4, 8, 12ங்கிற கான்செப்டுக்கு உண்டானது கொஞ்சம் வீரியத்தை கம்மி பண்ணிக்குதுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மேசராசியில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ அவர் உட்கார்ந்துருக்கிறது மேஷத்துக்கு 10ஆம் இடம், நம்மளுக்கு 9ஆம் இடம். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து பலனை கொடுப்பார். அதே மாதிரி நம்மளுக்கு 4ஆம் இடத்துல பூர நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சிம்ம ராசி. அந்த 4ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடமாக இருக்கிறதுனால அந்த ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறதுல கொஞ்சம் தொய்வுகள், ஆனால் ஒரு சப்போர்ட்டு கிடச்சி அப்புறம் அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 8ஆம் இடத்துல தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, தனுசு ராசியில். அப்போ அவர் உழைப்பை எச்சு பண்ணி கொடுக்குறாரு. ஈஸியாக ஒரு வேலை நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தடவைக்கு பல தடவை அலைச்சல் படுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். அப்போ சுக்கிரன் தன்னுடைய ஒரு 4, 8, 12 அப்படின்ற ஒரு கான்செப்டை கொஞ்சம் பலமாக செய்கிறாருங்கிறது தான் கணக்கு. இப்போ இந்த 2 பேர் பார்வையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே குரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்லா இருக்கார், உற்பத்திக்கு நல்லா இல்லை. அப்போ அவருடைய பார்வை சுக்கிரனுக்கு இது பண்ணும் பொழுது நம்ம இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பெனிஃபிட்ஸ், புதிய நபர்கள் சந்திப்பு, ஒரு புதுசாக நம்ம ஒரு டீல் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது, இது மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். அதனால் ஒரு ஒரு மாற்றம் மாற்றி கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். 12 நாளுமே ஒரு புது துறையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறதோ, புது நபர்களை அறிமுகப்படுத்துகிறதோ, அதன் மூலம் நம்ம ஒரு உதவிகள் கிடைக்கிறதையோ வளர்ச்சி பண்ணி கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் குரு ரோகிணி 4ஆம் பாவத்தில் இருக்கார். இதில் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்வாங்க குருவும் சுக்கிரனும். 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும்
நல்லா பாசிட்டிவாக வேலை செய்வாங்க. மறுபடியும் 17லேருந்து 20 வரைக்கும் நெகட்டிவாக வேலை செய்வாங்க. 20லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவாக வேலை செய்வாங்க. இப்படி நம்ம பாத ரீதியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரனும் குருவும் அம்சத்தில் வந்து நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் கெட்டவர், ஒருத்தர் நல்லவர். ரிஷப லக்னத்திற்கு குரு வந்து 8ஆம் பாவாதிபதி, ஆனால் சுக்கிரன் வந்து லக்னாதிபதி. அப்போ இந்த 2 பேருக்கும் ஒருத்தர் கொடுக்கறத ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறார். அதில் கெட்டவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதும், அதே மாதிரி கொடுக்குறவர் வந்து கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரியும், அதாவது பொருளாதாரத்துக்கு கெட்டது. மற்றபடி குரு லக்னத்தில் இருக்கிறது யாருமே கெடுதல்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குரு வந்து நம்ம லக்னத்தில் உட்கார்றதுங்கிறது வந்து நமக்கு தோற்றம், நமக்கு வசீகரத்தன்மை, நம்முடைய சிந்தனை, செயல்திறன் இதையெல்லாம் வந்து சுபத்துவம் பண்ணும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது, நம்ம எடுத்துக்கிற ஆழ்ந்த அறிவை வச்சு நம்ம முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல தெம்பை கொடுக்கும். நல்லா இப்போ உழைப்போம். ஆனால் கையிருப்பு பணநிலை சரியில்லையே அப்படிங்கிறது தான். அப்போ வந்து ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பண தட்டுப்பாடுகள், இதையெல்லாம் குரு ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ என்ன வருது, சுக்கிரன் வந்து நமக்கு கெட்டவர். அவர் கொஞ்சம் வந்து நமக்கு இந்த குருவினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் வந்து நல்லது பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்னென்னா சுருக்கமாக புது முயற்சிகளை இந்த காலத்தில் தவிர்த்திடணும். ஏன்னா லக்னத்தில் 9ஆம் இடம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உற்பத்தி சார்ந்த துறைகள் அப்படிங்கிறதுக்கு சாதகமே இல்லை. அதனால் புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு உற்பத்தி சார்ந்த துறைகள்லேயும் ஒரு இடம் கட்டுறது, வீடு வாங்கிறது, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும், அல்லது தானே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமில் கொடுக்குறன்னு சொன்னவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கிரனுடைய விளையாட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரமான 2 நட்சத்திரங்களில் 2 கிரகம் போகும்போது அந்த ஒரே சேர்க்கை அல்லது பார்வை, சுப பார்வைங்கிற விஷயத்தை வச்சுருக்காருங்கிறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு தான். ஜென்ரலாக நம்ம இந்த 12 நாள் மட்டுமே நமக்கு வந்து பெரிய மாற்றம் பண்ணிட போகிறதில்ல. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு வேணும்னா, நமக்கு குரு திசையோ சுக்கிர புத திசையோ அல்லது புத்தி அந்தர சூட்சமங்களோ நடந்தால் கொஞ்சம் இந்த கிளாஷை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 பேரும் வந்து அசுப கிரகங்கள் தனக்கு தானே கிளாஷ் பண்ணிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது அந்நிய நபர்களோடு பழக்க வழக்கம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து அந்நிய தொடர்புகளை குறிக்கிறது. அப்போ அதில் வரக்கூடிய சங்கடங்கள், ஏன்னா 2ம் பகை பார்வை பார்த்துக்குது இல்லையா, அந்த சங்கடங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த தொடர்புகள், நம்ம உயர்கல்வி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள், ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் அவாய்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறோம், கமிஷன் தொகை ஐடி லைன் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக கொடுக்குது. ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.